அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசால் சற்று முன் வெளியான முக்கியமான 17 அறிவிப்புகள் குறித்த விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து ஹைப் எனும் எல்லோ கலர் பட்டனை கிளிக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் 14.31 லட்சம் ரேஷன் கார்டுகள் கைவிரல் ரேகை பதிவு செய்யவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்வதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த சிறப்பு முகாம்களில் 1,07,985 பேர் தங்களுடைய கைவிரல் ரேகையை ரேஷன் கடைகளில் சென்று பதிவு செய்துள்ளனர். இடைப்பட்ட நாட்களில் 22,234 பேரும் ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்களுடைய கைவிரல் ரேகை பதிவு செய்துள்ளனர். அந்த வகையில்தான் 3,43,473 பேர் நேற்று வரை கைவிரல் ரேகை பதிவு செய்துள்ளனர். இது சதவிகிதத்தில் கணக்கிடும் பொழுது 95.96% ஆகும். இன்னும் 14,03,154 பேர் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டியதாக உள்ளது. அவர்களை விரைவில் கைவிரல் ரேகை பதிவு செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இரண்டாவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் 56 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்த புதிய டெண்டர் கோர மின்வாரியம் திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் 1.25 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை மத்திய அரசின் மறுசீரமைக்கப்பட்ட மின் விநியோக திட்டத்தின் கீழ் மின் வாரியம் பொருத்த உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் நாட்டின் மிக முக்கிய பிரமுகர்கள், விஐபிகள் மற்றும் உயர்மட்ட குழுவினர்களுக்கான அரசு முறை வரவேற்பு மற்றும் உபசரிப்புக்காக கூடுதலாக 6,85,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளரான பழனிசாமி இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளார். நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று ஆகஸ்ட் 13ஆம் தேதி நீலகிரி, தேனியில் ஓரிரு இடங்களில் இன்று மற்றும் நாளை இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு எனவும், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: பான் மசாலா பொட்டலங்களுக்கான விதிகளில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன்படி பான் மசாலாவை பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படும் பொருட்களில் பிளாஸ்டிக் சார்ந்த அல்லது பிளாஸ்டிக் லேமினேட் செய்யப்பட்ட உறைகளுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் அலுமினிய பாயில் கவர்களுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: வீட்டு உபயோக LPG சிலிண்டர் மானிய விலையில் தொடர்ந்து கிடைக்க வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் KYC செய்வது கட்டாயம் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. எரிவாயு இணைப்புதாரர் நேரில் சென்று நுகர்வோர் புத்தகம் மற்றும் அடையாள ஆவணங்களுடன் இதனை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் KYC செய்யும் வரை மானிய விலை சிலிண்டர் கிடைக்காது என்றும். ஏழாவது அறிவிப்பு: மாவட்ட ஆட்சியரான சுகபுத்ரா வெளியிட்டுள்ள அறிக்கையில், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெற இருப்பதால் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் பொருட்டு 29ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: பொறியியல் கருத்தாய்விற்கு இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை துணை கலந்தாய்வு நடைபெறும் எனவும் தொழில்நுட்ப இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு:
சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 505 பேருந்துகளும், 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 570 பேருந்துகளையும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து 14 மற்றும் 15 ஆகிய நாட்களில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், வேலூர், ஓசூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 80 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 465 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளன. 10வது அறிவிப்பு. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் வரும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC தெரிவித்துள்ளது. அதன்படி உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அதிகாரி, இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், துணை பதிவாளர், செயலர் உள்ளிட்ட 14 வகையான பதவிகளில் வரும் 41 குரூப் பணியிடங்களுக்கு மூத்த ஆய்வாளர், கைத்தறி ஆய்வாளர், மூத்த வருவாய் ஆய்வாளர், உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வரும் 44 வகையான பதவிகளில் வரும் 280 குரூப் 2 பணியிடங்களுக்கும் என மொத்தம் 821 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. விண்ணப்பதாரர்கள் dnbsc.com என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். திருத்தங்களை மேற்கொள்ள அடுத்த மாதம் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அவகாசமும் வழங்கப்படும். குரூப் 2A முதல்நிலை தேர்வானது நவம்பர் 1ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரையிலும் நடைபெறவுள்ளது. 300 மதிப்பெண்களுக்கு OMR வடிவில் இந்த தேர்வு நடக்கிறது. தகுதி பெற 90 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. பேரவையானது வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு வினாக்கள் விடைகள் நேரம் ஒதுக்கப்படும் எனவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது என்றும் இந்த தீர்மானம் சரியான தருணத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கருதுகிறேன் எனவும் இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் தமிழ்நாடு பல தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளது எனவும் சபாநாயகர் பேசியுள்ளார். 12வது அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையரான சபரீன் விளக்கம். ஏற்கனவே குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய ஆணையரான சபரீன், ஆட்சேபனை இருப்பின் 15 நாட்களுக்குள் வட்டார துணை ஆணையரிடம் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 5000 சொத்து வரி கட்டிய உரிமையாளர்களுக்கு தற்போது 28,000 விதிக்கப்பட்டுள்ளதாக பேசி வருகின்றனர். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி எதுவும் உயர்த்தப்படவில்லை. ஏற்கனவே குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு திருத்தம்தான் செய்யப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார். 13வது அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலய விண்ணேற்பு பெருவிழாவை ஒட்டி ஆகஸ்ட் 14ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. சட்டப்பேரவையில் வரும் திங்கள் முதல் உறுப்பினர்களுக்கு 10 நிமிடங்கள் மட்டுமே பேச அனுமதி என சபாநாயகர் அறிவித்துள்ளார். மாலை நேரத்தில் கூட சட்டப்பேரவையை நடத்தலாம் என்று முடிவுகள் எடுத்தோம். ஆனால் மாலை நேரத்தில் வைத்தால் சிலருக்கு சிரமம் இருக்கிறது என்பதால் ஒரே அமர்வாக கூட்டம் நடத்தப்படுகிறது. வரும் திங்கள் முதல் உறுப்பினர்கள் 10 நிமிடம் மட்டுமே பேச அனுமதி. நேரம் கடந்தால் அடுத்தவர்களை பேச அழைத்து விடுவேன். கோபித்து கொள்ள வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். 15வது அறிவிப்பு. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 220 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறக்காவலர் நியமனத்திற்கான விண்ணப்ப கால அவகாசம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை 2வது முறையாக நீட்டிப்பு. இவ்விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் 22 என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கு புதிய வேகம் கொடுக்கும் வகையில் மாநில அரசு ஒருங்கிணைக்கும் பிரம்மாண்ட முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று சென்னையில் நடைபெறுகிறது. சென்னை கிண்டியில் உள்ள
ஐடிசி கிராண்ட் சோலார் ஹோட்டலில் நடைபெறவுள்ள இந்த முக்கிய நிகழ்விற்கு முதலமைச்சரான விஜய் தலைமை தாங்குகிறார். இதில் நாட்டின் முன்னணி தொழில் அதிபர்கள், பன்னாட்டு நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகள் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள உள்ளனர். கடைசி 17வது அறிவிப்பு. வங்கித்துறையில் அரசு வேலைக்கு தயாராகி வரும் இளைஞர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் பணியிடங்களுக்கு பெரிய அளவில் ஆள்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மொத்தம் 9266 பணியிடங்கள் இந்த ஆள்சேர்ப்பின் மூலம் நிரப்பப்பட உள்ளன. இதில் 7680 வழக்கமான பணியிடங்களும் 2086 பின்னடைவு பணியிடங்களும் அடங்கியுள்ளன. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொடங்குகிறது. தகுதியுள்ளவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இத்துடன் இன்றைய நாளில் வெளியான முக்கியமான 17 அறிவிப்புகள் என்பது முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். மேலும் கமெண்ட் செக்ஷன் அருகில் ஹைப் என்று எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் செய்துவிடுங்கள். நன்றி, வணக்கம்.